வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல யாழை பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட சொல்லும், ஹீரோ வந்து கேஸ்ல ஜெயிச்சுட்டா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே ஹீரோயின் சந்தோஷப்பட்டு, ஏன்னா ஹீரோ கேஸ்ல ஜெயிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா, அவன் ஜெயிச்சுட்டான், இதுக்கு மேல உனக்கு இங்க என்ன இடம் இருக்கு, நீ இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. நான் ஏன் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஆமா, நானும் ஹீரோ தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்ப நீங்க எதுக்கு இங்க என்ன பண்ண போற, நீங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் நான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஜியான் அங்க வருவா. ஜியான் இங்க வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராஜமாதா வந்து ஹீரோக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் வந்து தேவையில்லாம இந்த கேஸை பத்தி கோர்ட்ல பேசினா அவங்க கோவம் அடைஞ்சிட்டாங்க, அதனால நம்ம குடும்பத்தையும் வந்து இந்த கொலை பண்றதுக்கு உத்தரவு விட்டு இருக்காங்க, எல்லாம் வரப்போறாங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியான் பேசிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா இவன் வந்து இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஜோ மினிஸ்டர் வந்து சொல்லுவாரு, நான் உன்னை இங்க எதுக்கு அனுப்புனேன், எனக்கு உளவு வேலை பார்க்க தான் நான் வந்தேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, ஹீரோ லவ் பண்ணிருக்க, நீ பண்ண சரியா தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. நான் பண்ண சரிதான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணலையே, ஏன்னா காதலிக்கிறது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப பாஞ்சி வந்து சொல்லுவான், என்ன என்ன சரின்னு சொல்றேன், எல்லாமே தப்பு தான், நீ என்ன கத்துக்கணும்னு நினைச்சையோ அதை என்கிட்ட கத்துக்கலாம், ஆனா நீ என்ன நினைக்கிற, ஹீரோவை காப்பாத்த நினைக்கிற, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் பண்ண முடியும். ஹீரோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கலாம், ஆனா அவனுக்கு என்ன பண்ணணும் இங்க தக்க வச்சுக்க முடியல, நீ ஒரு முடிவெடு, ஹீரோவை காப்பாத்தணுமா இல்ல என்கிட்ட கத்துக்கணுமான்னு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை வந்து ஒரு முடிவெடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதை இழுக்கி மூடிக்குவாங்களா. அப்ப அவங்க ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட ஃபேஸ் மட்டும் தெரியும், அப்பதான் கையெடுப்பாங்க. ஷென் நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பேசலாம் போவாங்களா. ஹீரோயினால அசைய முடியாது, அந்த இடத்துல அப்படியே செல்லமாய் நின்றுட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து மயக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க போற, இன்னும் கொஞ்சம் தெளிவடைய போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 2 3 எண்ணுவானா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்துல பயந்து அப்படியே கண்ணு முழிப்பாங்க. இவ்வளவு ஹீரோயின் கண்டது எல்லாமே கனவு. பக்கத்துல வந்து மெய்ட் நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. ஓ இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். அப்ப கேட்பாங்க, அப்போ மெய்ட் எஞ்சோடனே சொல்லுவாங்க, மேடம் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, உங்களுக்காக சென்சார் வந்து ரொம்ப நேரமா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எந்திரிச்சு வர சொல்லி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அப்ப மணி எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சாயங்காலம் ஆக போகுது மேடம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கோம், ஒருவேளை நம்ம கண்ட கனவெல்லாம் உண்மையா இருந்திருக்குமோ, அவ எதுக்கு என்னை கூப்பிட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நேரா ஹீரோ பாக்குறதுக்கு ரூம்ல போவாங்க. ரூம்ல ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபைல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து உள்ள போவாங்க, ரொம்ப டவுட்டா தான் போவாங்க. நீ என்ன கூப்பிட்டியாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. ஹீரோ வந்து அது ரொம்ப டல்லா வந்து ஃபைல் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து பயந்து போயிருவாங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. தான் இது எல்லாமே ஜின்சி ஷாப்போட கேஸ், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல இதெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கோ, ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ் பண்ண யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஹீரோயின் சந்தோஷப்பட்டு, நீ என்ன சொல்ல வர, கேஸ் வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா, ராஜமாதா வந்து நம்மளே கேஸ் வந்து விசாரிக்க சொல்லிட்டாங்க, 2 கேஸுமே நம்ம தான் எடுத்துக்க போறோம், அந்த சீரியல் கிளியர் கேஸும் சரி, இந்த ஜின்சி ஷாப் கேஸும் சரி, நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ தட்டி சொல்ல பார்ப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து மறப்பாரா, இல்ல இல்ல அது வந்து தேவையில்லாம கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டாரா, அதனால 2 பேரும் வந்து நார்மலா ஆயிருவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, நீ முன்னிக்கே சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ என்ன நினைச்ச, நான் ஒண்ணு இந்த கேஸை வந்து தண்ணியை க்ளோஸ் பண்ணிப்பேன் நினைச்சேன், இல்ல அப்படின்னா ராஜமாதா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், இது 2 நீ என்ன நினைச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நீ என்ன எப்ப பாரு சூஸ் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைப்பாங்க. கடவுளையும் சூஸ் பண்ண சொல்றாங்க, நேரம் தான் சூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல நான் எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்தி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ ஷாக்கா பாப்பாரு, என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி நீ இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறதுக்கு, நீ எப்பவுமே பெஸ்ட் தான், நீ நல்லதான் பண்ணியிருக்க, மக்களுக்கு நல்லதா செய்வ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
சரி இதை தவிர வேற எதுவுமே என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ பார்ப்பாங்க. ஆனா ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோவுக்கு அப்செட் ஆயிரும். ஆனா என்ன பண்ணுவாரா, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ எடுத்து ஊத்துவாரா. ஏன் இவ்வளவு டல் ஆயிட்டேன், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவாங்களா. போகும்போது சொல்லுவாங்க, இவளை புரிஞ்சுக்கவே முடியல, ஒரு நாள் இப்படி இருக்கா ஒரு நேரம் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே போவாங்க. அந்த ரூம் விட்டு வெளியே போகணும், ஹைப்பாடா கேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா அங்கிருந்து போவாங்களா. ஹீரோ உள்ள பார்ப்பாங்க, இவ்வளவு நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல, இப்படி கலைச்சிட்டு போறா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் போவாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோ எப்படி தெரியுமா நேற்று கோர்ட்ல கலக்கலாம், அவ்வளோ மாசம் வந்து ராஜமாதா முன்னாடி பேசியிருக்கான், பேசி கேஸ வாங்கிட்டான், நீ மட்டும் பாத்திருக்கோம்னா லீவ் சரி ஜோ மினிஸ்டர் சரி வேஸ்ட், ஹீரோ தான் கெத்து தெரியுமா, எதுக்கெல்லாம் காரணம் நீதானடி, நீதானே அந்த கேஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நானா எந்த காரணம் இல்லடி, உனக்கு ஒரு இன்னொரு விஷயமே தெரியாது போல இருக்கு, இது பாஞ்சு ஒரு கிஃப்ட் பண்ண, அதுல மயக்க மருந்து இருந்துச்சு, அந்த மயக்க மருந்து சாப்பிட்டு நானே தெரியாம மயங்கி விழுந்துட்டேன், இப்பதான் கண்ணை முடிச்சு வரேன், எனக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லப்பா, ஹீரோவோட தனி கிரெடிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான பார்த்தேன், ஹீரோ எவ்வளவு ஃபேமஸான அவரு, எவ்வளவு பார்க்க அழகா இருக்கான், ரொம்ப மாசா இருக்கான்னு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோவும் ஜியானா அந்த சைடு வந்துட்டு இருப்பாங்க, அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் வந்து உனக்கு மாசா சூப்பரா இருக்கானா, அவனை பார்க்க எப்ப பாரு சிடுமுஜி சிடுன்னு அழுந்துட்டு இருப்பான், எனக்குன்னா ஒன்னும் அவன் அழகா ஹேண்ட்ஸமான தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதே கேட்கவும் ஹீரோக்கு ரொம்ப நோஸ் கட்டா போயிடும், என்னடா இவ ரொம்ப நம்மளை ஓட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முகத்துமே ரொம்ப டல்லா போயிடும், மூஞ்சி தொங்க போட்டு ஜியானா கூட்டு கேட்பாரு, ஏன் ஜியான் நான் பார்க்க எப்படி இருக்கேன், நான் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஜியானுக்கு என்ன சொல்றதுனே புரியல, பாஸ் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே வந்து இவன்ட்ட கேட்டு எதுவும் பதில் சொல்ல மாட்டான்னு சொல்லி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டுருவாரா. ஜியான் அங்கிருந்து கிளம்பி போவான். ஜியான் அங்கிருந்து வந்துட்டு இருப்பான். நான் வந்துட்டு இருக்க வழியில யாழினி பொண்ணு ஏதோ தட்டுல கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது யாழினி பொண்ணை கூடும். ஜியான் நீங்க எங்க போற, சென்னை பார்க்க தான் போறியா, இப்போதைக்கு போகாத, சென்னோட மூடு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஏன் சென்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குமா, உனக்கு சொன்னா புரியலையா, சென்னுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, வந்ததுலேருந்து உன்னை அவாய்ட் பண்ற புரியலையா, அவருக்கு வெள்ளை பிசாசுன்னு ஏன் பேர் வந்துச்சு, அவர் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கல தான், அவங்க கிட்டே வர மாட்டாங்க, நீ தேவையில்லாம போயிடாத, அப்புறம் உன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிரும் சொல்லுவாங்க. நான் அப்படின்னா இல்ல, நான் டிஃப்ரெண்ட் தான், நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு சொன்னா நீ வேணா போய் ட்ரை பண்ணி பாரு, உயிரோட விடுறானா அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜியான் பேசிட்டு இருப்பானா. சரி நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேச போறேன், எனக்கு ஜின்சி கேஸ் மேலதான் ஆர்வம், ஆமா நீ ஹீரோ கூட தான் இருக்கிற, உனக்கு தெரியும்ல ஜின்சி கேஸ பத்தி சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஜியான் சொல்லுவாங்க, எனக்குன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொய் சொல்லாதப்பா, ஹீரோ கூடயே தானே சுத்துற, உனக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும், சொல்லு இந்த கேஸோட ஸ்டார்டிங் யாருதான் இந்த பிரச்சனைனா மூல காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்குமா. உடனே ஜியான் சொல்லுவான், என்ன என்கிட்ட மட்டும் கேட்கறேன், ஏன் உனக்கு தெரியாதா, உன் ஃபேமிலி யாரும் உன்ட்டு சொல்லலையா, உன் ஃபேமிலிக்கும் இந்த ஜின்சி கேஸ் சம்மந்தப்பட்ட காங்கும் ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு கேள்விப்பட்டேன், பிசினஸ் பார்ட்னர்ஸும் கூடயா, கணக்கு வழக்குலாம் நிறைய இருந்துச்சு, பட் ஓ ஃபேமிலியும் கூட அஃபெக்ட் ஆகலன்னு கேள்விப்பட்டேன், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்பாங்களா. இப்ப நீ என்ன சொல்ல வர, என் குடும்பத்து மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அப்படின்னு இல்ல, வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எப்படி என் குடும்பத்து மேல சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த யாழினி பொண்ணு திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். அடுத்து இளவரசியோட வீட்டுலதான் காட்டுவாங்க. நிறைய அந்த பூச்சிகள் சிவப்பு கலர்ல லைட் எரியும்னா அந்த அந்த பூச்சியெல்லாம் இளவரசி வீடு ஃபுல்லா வந்து சுத்தி வளைச்சிட்டு இருக்குமா, படையெடுத்து வந்து தாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இத பத்தி தான் ஊர்ல பொதுமக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நடந்த சீரியல் கில்லர் கேஸும் சரி, அந்த துணி கேட கேஸ், ஜின்சி ஷாப் கேஸுக்கும் காரணம் வந்து இளவரசியா தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வீட்டுல வந்து அந்த பூச்சி வந்து படையெடுக்குது. ஏன்னா அவங்க சீரியல் கில்லர் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, இந்த காரணமானவங்களை தானே பழிவாங்கன்னு சொல்லிச்சு. அப்ப இளவரசி தான் காரணம் போல, பாவம் ரூனிங் இளவரசி மேல பழி போட்டு அவங்கள வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த யுவான் இளவரசி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஊர் ஃபுல்லா வர்ணிதி போயிட்டே இருக்கும். இப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கே, நம்ம இளவரசி எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மிங் ஹால் இருக்குல்ல, அங்கதான் போயிருப்பாங்க. அந்த ரூனிங் இளவரசி சாமி கும்பிட்டு இருப்பாங்களா, அப்ப அங்க அந்த இளவரசி நின்றுட்டு இருப்பாங்க. அதான் அந்த கேஸை வந்து திரும்பி ரீஓபன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ரூனிங் இளவரசி சொல்லுவாங்க,
இப்ப கேஸ் ரீஓபன் பண்ணி என்னமா பிரயோஜனம்? இறந்து போனவங்க என்ன திரும்பவும் வரவா போறாங்க? அதெல்லாம் கிடையாது தானே, இறந்து போனவங்க இறந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். ஏன் இத்தனை வருஷம் ஆகி உங்களுக்கு வந்து வெறுப்பு இன்னும் குறையவே கிடையாதுல்ல, அதே வெறுப்போட தான் இருப்பீங்க. நான் கூட நினைச்சு நீங்க இந்நேரம் வந்து வெறுப்பெல்லாம் விட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதே வெறுப்போட எப்படி தான் உங்களால இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி இளவரசி யுவான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏமா நான் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு வெறுப்பா இருந்தா எதுக்குமா உன்னை என்ன பாக்குறதுக்கு அலோவ் பண்ணிருக்க போறேன், உன்னை பாக்குறதுக்கு அலோவனா பண்ணிருக்கேன், அப்ப உன் மேல கோவம்னா எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த பிரச்சனையை திரும்பி தலையிட்டா மட்டும் என்ன பண்ண போறேன், என்ன நடக்க போகுது, இறந்தவங்க என்ன திரும்பி உயிரோட வர போறாங்க, அது கிடையாதுல. ஆனா யார்கிட்டயும் நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கலமா, நான் அமைதியா வாழதான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு சொல்ல, அதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஊர்ல இருந்து ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நான் தான் அன்னைக்கு உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம், உங்க ஹஸ்பண்ட் இறப்பு காரணன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அப்ப நீ தான் அது பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்களா. கண்டிப்பா நான் பண்ணல, அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், நீ தான் பண்ணல சொல்றீல, அதை பத்தி தான், அதனாலதான் எதுவுமே கேட்கல, இதை கேட்கறதுக்கு என்னம்மா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப நீங்க வந்து இந்த இடத்த விட்டு வர மாட்டீங்க, இங்கேதான் இருந்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நான் இங்கேதான் இருந்துக்க போறேன், இதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லத்த அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீ லாஸ்டா வந்திருக்கலாம், இல்ல நீ மட்டும் தான் லாஸ்டா இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. ரூமர்ஸ்ன்றது இப்படிதான் போயிட்டு இருக்கோம். நம்ம ராஜகுடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன, நான் இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு வரமாட்டேன், நான் அமைதியான வழியை தான் இருக்க போறேன், இந்த விதியை வந்து நான் ஏத்துக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இளவரசி யுவான் சொல்லிருப்பாங்க, நானே இந்த விதியை ஏத்துக்க போறது இல்ல, இந்த கேஸ் என்ன இன்னும் 4 கேஸ் வந்தாலும் நான் சமாளிப்பேன், ஏன்னா என் மேல என்ன பழி இருக்கு, அந்த சீரியல் கேஸும் சரி, இந்த உங்க ஹஸ்பண்டை கொண்ட கேஸும் சரி, என் மேலதான் பழி இருக்கு, இந்த ரெண்டுமே நான் பண்ணலன்றது நல்லா தெரியும். நம்ம இன்டர்னல் கார்டு விசாரிச்சா என்ன, நம்ம இம்பீரியல் கார்டு விசாரிச்சா என்ன, யார் விசாரிச்சாலும் உண்மை வெளியே வந்துதானே ஆகணும், நான் தப்பு பண்ணல, அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிரச்சனை வந்து வெளிச்சத்துக்கு வரதா போகுது, நான் நிரபராதி நிரூபிக்கத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ரூனிங்ல வச்சு அமைதியா இருப்பாங்களா. கேட்பாங்க, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா இங்கதானே இருக்க போறேன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வெளியே வந்து என்னவா பண்ண போறேன், நான் வாழணும்னு நினைச்சவரு இப்ப உயிரோட இல்ல, நான் இங்க இருக்கிறது எனக்கு பழகிருச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இளவரசி கேட்பாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை குறி ஏதாவது சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் அதெல்லாம் பண்றது இல்லம்மா, இப்பதானம்மா நான் வந்தேன், ஒரு 5 வருஷமா தான் நான் இங்க இருக்கேன், ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப இளவரசர் மட்டும் போன தடவை வரும்போது நல்லா பார்த்து அவரை விசாரிச்சு அனுப்பியிருக்கீங்க, அவருக்கு உகந்த குறியெல்லாம் சொல்லி அனுப்பினீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கமா. உடனே இளவரசி சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா, நீ கிளம்பி போகலாம், என்ன நடந்தா அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிளம்புவாங்க. உடனே இளவரசி யுவான என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போவாங்களா. அவங்க போகும்போது வந்து இந்த அத்தை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, நீ யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறியோ அது வந்து முடிவாயிடுச்சு, கூடிய சீக்கிரம் அவங்கள சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அமைதியா இருப்பாங்க. இது அந்த உங்க இளவரசி யுவான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கேட்டுட்டு வெளியே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஹீரோ வந்து அங்க வெளியே நின்று இருப்பாங்க. சரி நீங்க இப்ப எதுக்கு வந்து நிக்கிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இல்ல இளவரசி நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ நம்ம என் மேல சந்தேகப்பட்டு தானே இருப்பேன், இந்த கேஸ் என் மேல போடதானே பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல அதுக்காக வரல, உங்களுக்கு இந்த 2 கேஸ்க்கு சம்மந்தம் இல்லை எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுபடி பண்ணோம் அப்படின்னா உங்களோட நேம் வந்து கிளியர் ஆயிரும், இதை பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அது என்ன பிளான்ன்றது தெரியல, இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டுக்கு பாஞ்சி 2 பாக்ஸை கொண்டுட்டு வருவான். அந்த ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்களா. அதுக்குள்ள வந்து யாழினியோட அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. இதை பார்த்து பட்லருக்கு ஷாக் ஆயிரு, யாரோ கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட போய் மாஸ்டர் இங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக பட்லர் போயிருவாரா. அப்பன்னு பார்த்து யாழினி பொண்ணு அங்க வரும். அங்க வந்து பெட்டிக்குள்ள பார்க்குமா அவங்க அப்பா அம்மா இருக்கிறது. அப்பா அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அது வந்து எங்களை கடத்திட்டு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. பாஞ்சி பார்த்துட்டு இல்ல எங்களை பத்திரமா அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பாஞ்சி ஹீரோயின் சரி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து பாஞ்சி கிட்ட கேட்பாங்க, எப்பரா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அது அப்படிதான் கொண்டுட்டு வரணும், அப்படிதான் கொண்டு வர முடியும், எவ்வளவு டிராபிக் இருக்கு தெரியுமா, பத்திரமா எப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க.
இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிரமா அங்கிருந்து வேகமா கோமா வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து யாழினியோட அப்பா அம்மா கேட்பாங்க, ஏமா உனக்கும் ஷென்னுக்கும் மேரேஜ் ஆம்ல, அதுக்காக தான் நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டாலும் யாழினி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட்ட பேசுவாங்க. ஏஷன் நீ சொல்லவே இல்லை நமக்கு 2 பேரும் கல்யாணம்னு சொல்லிட்டு, கல்யாணம் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ்னு நீ கொடுத்துருக்கணும் அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ கோமா யான்ஷியை பார்த்து முறைச்சிட்டு, யான்ஷி இந்த விஷயத்த நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. உடனே ஹீரோயின் போயிட்டு யாழினியோட அப்பா அம்மா கிட்ட, அங்கிள் ஆண்டி நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, நீங்க இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, மித்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பட்லர் வாங்க ஹால்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து பாஞ்சி கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பாங்க, ஏன்டா அவனை கூட்டிட்டு தாண்டா வர சொன்னேன், இப்படி கடத்திட்டு வந்திருக்க ஆள்களை இப்படியாடா போய் சொல்லி கூட்டிட்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவங்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதான் அவங்க பொண்ணு கல்யாணம்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி பெட்டில போட்டு கூட்டிட்டு வந்தேன், இதான் சேஃபான வழி தெரியுமா. அது மட்டும் இல்லாம வரவுல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று வந்து நான் கேதர் பண்ணிருக்கேன், உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸா இருக்கு கேக்குறியா அப்படின்ற மாதிரி பாஞ்சு பேசிட்டு இருப்பானா. ஹீரோயினும் பேசி கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க அப்படின்னா அந்த ஹாலுக்கு தான் போவாங்க. யாழினியோட அப்பா அம்மா இருப்பாங்க அந்த ஹாலுக்கு. அங்க போகும்போது ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீ பேசுன்னு சொல்லுவோம். ஹீரோயின் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கிள் ஆண்டி நாங்க எங்களை கூப்பிட்டது வந்து யாழினியோட மேரேஜுக்காக கூப்பிடல, ஷென்னுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஸ்டார்டிங்ல யாழினி எங்க வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு காரணம் யாழினிக்கு வந்து வெளியில சேஃப் கிடையாது, இங்க இருந்தாலும் சேஃப்டி அப்படின்றதுக்காக உள்ள கூப்பிட்டுக்கிட்டோம். எப்பயுமே யாழினிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா ஷென்னுக்கு கிடையாது. சரி இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க, ஜின்ஷி கேஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க வந்து என்ன சொல்றீங்க, எனக்கும் அது கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க, எனக்கு புரியுது நீங்க ஜின்ஷி கேஸ்ல வந்து அப்போ உண்மையை சொல்லாததுக்கு ஏதோ காரணம் இருக்கும், உங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குன்னு புரியுது. ஆனா இப்ப நீங்க வர வழியில பாத்திருப்பீங்க எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்ற நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்னும் மறைக்க பாக்குறீங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கவங்க உங்களை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்க உங்களை கொலை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இவங்க அப்படியே தயங்கிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ கிட்ட ஹீரோயின் சிக்னல் கொடுப்பாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமா நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படின்னா தான் நாங்க பாதுகாக்க முடியும், அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாங்க. அப்பயே அவங்க வந்து எதுவுமே பேசுற மாதிரி இருக்காதா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு எங்க வீட்டுல இடம் கிடையாது, நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த ஜின்ஷி கேஸ்ல வந்து தொடர்புடைய எல்லாரையும் வந்து இறந்துட்டு இருக்காங்களா, அது அந்த பூச்சி வடிவத்துல இருக்கிற பேய் வந்து கொண்டுட்டு இருக்கான், வேணா ஒண்ணு பண்ணலாம், நீங்க வந்து உண்மையதான் சொல்ல மாட்டேன்றீங்களா, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நைட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா தெரிஞ்சு போயிடும், நீங்க உங்கூட்ட முடிச்சுன்னா கட்டிக்கு நைட்டு வெளியே போங்க, நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்க நல்லவங்க, இல்லைன்னா நீங்க கெட்டவங்க நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவாங்களா. உடனே அவங்க 2 பேரும் காலில் விழுந்துருவாங்க, இல்லம்மா நான் சொல்லிடுறோம் உண்மையை சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்துக்கும் சரி யாழினிக்கும் சரி எந்த சம்மந்தம் இல்லை, யாழினிக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து மருந்து கொண்டுட்டு யாழினி போட அங்கிட்ட இருந்து வருமா, என்னடா நம்ம அம்மா அப்பா வயசு கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதக்கு நின்று பேசுறதுதான் கேட்டுட்டு இருக்கோம். அப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடிமா நானும் காங்கு வந்து நல்ல பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு அவங்கள வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே எங்களுக்கே ஷாக்கா போயிடுச்சு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக நைட்டா கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து எங்களை வழிமறிச்சாங்க, அதோட லீடர் வந்து எங்களை போக விடாம தடுத்துட்டான், ஒருவேளை நாங்க போனோம் அப்படின்னா எங்க உயிரையும் என்னோட குழந்தை யானிஷி உயிரையும் கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தான், அதனாலதான் நாங்க வந்து எந்த உண்மையும் சொல்ல கிடையாது, எங்களுக்கு எங்களோட ஃபேமிலியோட சேஃப்டி தானே முக்கியம், எங்க கீழே வேலை பார்க்குறவங்க தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லம்மா இப்போ வரைக்குமே எங்களை வந்து அவங்க கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ கேட்பாரு, அப்புறம் எப்படி யாழினி வந்து கேஸ் ஃபைல்லாம் எடுத்துட்டு இங்க வந்தா, எல்லாரும் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவ்வளவு சேஃபா எப்படி யாழினி உயிரோட இங்க வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, எங்களை ஃபோர்ஸ் பண்ணவங்க மட்டும்தான் வந்து இப்ப யாழினி வந்து
விடுங்க, கேஸ் ஃபைல கொடுங்க, கண்டிப்பா வந்து அவளோட சுட்டித்தனத்துக்கு அவ கண்டிப்பா போய் கேஸ் ஃபைல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அவங்க பேச்சு கேட்டுதான்ப்பா அனுப்பணும், இல்லைன்னா நாங்க அனுப்பியிருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாம் பின்னாடி மாஸ்டர் மைண்ட் தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா, சரி சொல்லுங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்க மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. அவங்க 2 பேரும் தயங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து மறைச்சு பார்ப்பாங்களா. உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்குன்னா பின்னாடி இருக்கிறது அந்த சீரியல் கில்லர் பொண்ணுதான். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண சூசைட் பண்ணி செஞ்சுச்சுன்னு சொன்னாங்களா, அந்த சீரியல் கில்லர் பொண்ணுதான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த பொண்ணுதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாழ்னியை வந்து இந்த மாதிரி அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு, அதனால தான் நாங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டோடனே யாழ்னிக்கு வந்து கோவம் வந்துடும். வெளியில தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. உடனே கதை திறந்துட்டு வரும். அம்மா அப்பா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காங்கங்கள் எவ்வளவு நல்லவர், அவங்களுக்கு போய் இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட தப்பா நடிச்சுக்காதம்மா, எனக்கு வேற வழி இல்லை, நம்ம குடும்பத்தை நம்ம நம்பி வேலை பார்க்கறவங்க எல்லாம் காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டோம். நாங்க வந்து எங்களோட சுயநலத்துக்காக இப்படி பண்ணோன்னே வச்சுக்கோயேன், நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், எங்களை ரிப்போர்ட் பண்ணி என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க ஹீரோ கிட்டே, ஹீரோன்ட்டே யாழ்னியை மட்டும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, யாழ்னியை வெளியே விட்டுறாதீங்க, அவ இங்க இருந்தாதான் சேஃபா இருக்க முடியும், நாங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறோம், எங்களை வந்து ஜெயில போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே யாழ்னி பொண்ணு என்ன பண்ணா, அவங்க ஃபேமிலி போய் ஹக் பண்ணிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா, நான் இங்க ஒன்றும் இல்லை, நான் உங்க கூடயே வந்து இருக்கேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து டீல் பண்ணிக்கலாம், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியை ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்து லைப்ரரியை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து புக் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க, ஓ இதனாலதான் வந்து ஷென் வந்து கேஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சான் போல இருக்கு, இதுல எவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்களால முடியல, அவங்க வாய் தந்தே சொல்லிடுவாங்க, ஷென் இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னா இருக்கிறதுனாலதான் நீ இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுதா, 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லர் பொண்ணு இன்னும் சாகல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குது, ஆனா அப்பிலிருந்து டிராமா பண்ணிருக்கு, அந்த பூச்சி கேஸாவே இருக்கட்டும், அந்த துணிக்கடை கேஸாவே இருக்கட்டும், எல்லாத்துலயும் அந்த பொண்ணு தான் சம்மந்தப்பட்டிருக்கு, இவங்க பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. முதல் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது மூலமா மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ண நினைச்சாங்க, அதுக்கு நல்லாவே ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அதனால அது மூலமா யூஸ் பண்ணி இளவரசி யுவான் மேல பள்ளி போட ஆரம்பிச்சாங்க. இதனால ராஜ குடும்பத்து மேல மிகப்பெரிய களங்கம் ஏற்படும், அரசியலே கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிடும். இது மட்டும் இல்லாம ஜோ மினிஸ்டரும் சரி லீயும் சரி சும்மா இருக்க விட மாட்டாங்க, இந்த பிரச்சனையை வந்து இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு வந்து உண்மைன்றது தெரியாதுன்றதுனால இந்த கடவுள் அது இதுன்னு சொல்லி மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி இளவரசி யுவான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற அளவுக்கு நம்ப வச்சுட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஆமா இது அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல, இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நான் நினைச்சேன் ஒரு கேஸ வந்து ரீஓபன் பண்றதுன்ற சாதாரண விஷயம், நீ வேணும்னே தான் பண்ணல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த கேஸ்ல இவ்வளவு டெப்த் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, இன்னும் தோண்டு இந்த கேஸ் நிறைய வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா இதுல ரிஸ்க் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் இதை ஓபன் பண்ணேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கவங்க சேஃபா இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பாஞ்சிக்கு இம்பார்ட்டன்டான க்ளூ ஒண்ணு கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அப்பன்னு பார்த்து ஜியான் கதை திறந்துட்டு உள்ள வருவான். உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு இளவரசி யுவான் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, என்ன இந்த டைம்ல இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஹீரோ சொல்லுவாரு, பரவாயில்ல இவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சு, எதிர்பார்த்தீங்கன்னா ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் பார்ப்பாங்களா ஹீரோவா, எனக்கு கியூரியஸா இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்ப நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நைட்டு பார்ட்டி ஹாலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ வெளியே இருந்து பார்ப்பாங்க, உள்ள பார்ட்டி ஹாலில் வந்து எல்லாருமே தனித்தனியா தான் வந்திருப்பாங்க. ஹீரோ மட்டும் ஜோடியா வந்திருப்பானா. உடனே கேட்பாங்க, யாருமே உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரல, நீ மட்டும் எது கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. மற்றவங்களுக்குன்னா அவங்க ஒய்ஃபோட சண்டையா இருக்கும், நம்ம அப்படியா நம்ம பெஸ்ட் கப்பல்னு காட்டணும்ல அதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு சரி வா இன்னும் பெஸ்ட் கப்பல்னே காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து கணத்தை தடவி கொடுத்துட்டு வா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க எல்லாரும் வந்து ஹீரோக்கு மரியாதை கொடுப்பாங்க, இளவரசியும் வணக்கம் சொல்லுவாங்க. இங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிளேஸ்ல உட்காந்துக்குவாங்க. அடுத்து ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு நல்லா நோட் பண்ணு, அந்த சீரியல்
சீரியக்குள்ள பொண்ணு எப்ப வேணாலும் இங்க வரலாம், நோட் பண்ணி பாரு. அப்படி வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன பண்ணணும் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அடுத்து கொஞ்ச நேரம் ஆகும், அவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இளவரசி ஜா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இளவரசி ஜா அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, இந்த இளவரசி யுவான் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு தான் இளவரசி ஜா. அவங்க வரவும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதை செலுத்துவாங்க. அந்த பொண்ணு நேரம் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாமா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இத்தனை வருஷமா ரொம்ப தூரத்துல இருக்க இடத்துல படிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் வந்திருக்கேன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. அப்புறம் இளவரசி சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, இப்பதான் ஊருக்கு வருது, இத்தனை நாள பிரிஞ்சிருந்தேன், அந்த என் பொண்ணை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, உங்க பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா மாதிரியே தான் பொண்ணு ரொம்ப டேலண்டா இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கும் அந்த ஜோ ஃபேமிலியோட பையனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இளவரசி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் பொண்ணு என் பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த ஊர்லயே மாப்பிள்ள பார்த்தேன், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அடுத்து என்னன்னா டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்திருப்பாங்க, அந்த பொண்ணுங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கிறது வந்து இளவரசியா எல்லாருமே ஆர்வம் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ ஏதாவது நோட் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் பாரு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் ஈல ஒரு ஆர்டர் பொண்ணு மட்டும் திடீர்னு பறந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். என்னடா இந்த பொண்ணு பறக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஹீரோக்கு தப்பா இருக்க மாதிரி தெரியும். உடனே கெஸ் பண்ணிடுவாரு, சரி இந்த பிள்ளை ஏதோ வில்லங்கம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு மேஜிக் உடனே என்ன பண்ணணும்னா ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லும். உடனே அந்து பூச்சிகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா வர ஆரம்பிச்சிடும். ரெட் கலர் லைட் போட்டு அந்து பூச்சி வரும்ல, அது ஃபுல்லா வந்து இளவரசி யுவானியும் அவங்க பொண்ணு ஜியாவே அட்டாக் பண்ற மாதிரி வருமா. உடனே ஹீரோ முன்னாடி போய் நின்று அதை தடுத்துருவாரு. தடுத்துட்டு அந்த பொண்ணோட சண்டை போட ஆரம்பிப்பாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிரும் அப்படின்னா அங்க இருந்து வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோ பின்னாடியே போவாரு. ஹீரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் போவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் போவாங்க. கொஞ்ச தூரம் கழிச்சுதான் பார்ப்பாங்க, அந்த பூச்சினா ஒரு பக்கம் போயிடும். காட்டுக்குள்ள தனியா பிளாக் கலர் மாஸ்க் போட்டு அந்த சீரியக்குள்ள பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கோமா, அதுக்கு ஏத்தாப்படி வந்து மேல இருந்து கீழே குச்சி ஹீரோ வந்து லேண்ட் ஆகுவாரு. எப்படி நீ கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். அதுவா, நீ அந்துப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா அந்த அந்துப்பூச்சிக்கு மாஸ்டர் எங்க இருக்குன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து லைட் கொண்டு வந்திருப்பாரு. அது மேல ஒரு அந்துப்பூச்சி உட்காந்துருக்கும். அதை காட்டுவாரு. பரவாயில்லையே, இந்த அளவு கண்டுபிடிச்சு வந்துட்டேன், ஆனா நீ இந்த அளவுக்கு வந்துட்டேன், திரும்பி வந்து உயிரோட போகணும் மட்டும் நினைச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுமா. இந்த வார்த்தையை ஹீரோக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அப்பதான் ஞாபகம் வரும், பிளாஷ்பேக்ல உங்க அப்பா கிட்ட அதே வார்த்தை, இதே பொண்ணுதான் அதே வார்த்தையை சொல்லியிருக்கும், நீ இந்த அளவுக்கு வந்துட்டு திரும்பி போகணும்னு நினைச்சு பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஷென் ஃபேமிலிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலிக்கு நடந்ததை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. பரவாயில்லையே, ஷென் ஃபேமிலியை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், உனக்கு என்ன உங்க அப்பா உயிரோட வேணும்னு நினைக்கிறியா, உங்க அப்பா எறும்பு கூட தூசாதான் எல்லாரும் வச்சாங்க, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது யாரும் உங்க அப்பா ஞாபகிச்சுக்கல, அப்ப இறந்த பிறகு ஞாபகிச்சுக்கல, உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அதுவும் பக்கத்திலே தான் இருக்காங்க, உங்க ஐயாலே உங்க அப்பா குற்றவாளி ஒத்துக்க வச்சாங்களே, உடனே என்ன பண்ண போற, வேணா என்கிட்ட கேளு, நான் வேணா உங்க அப்பா உயிரோடு கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ சொல்லிடுவாரு, எனக்கு இந்த மாதிரி உயிரோடு இருக்கிறது இறந்தவங்களை பத்தினா நம்பிக்கை கிடையாது, நான் உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நானும் உன்னை உயிரோடு விடுறதுக்கு எனக்கும் எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண கத்தி எடுக்குமா. அந்த பொண்ணோட கத்தி பார்த்தா நல்லா நெருப்பா வந்துட்டு இருக்கும். ஹீரோக்கு வேற நைட்டு கண்ணு தெரியாதுல்ல, அதனாலதான் லேம்ப் கொண்டு வந்துருப்பாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரா, தன்னோட லேம்பை வந்து தூக்கி போடுவாரு. அந்த பொண்ணு அதை வெட்டும்.
தெரியாது, ஹீரோ கண்ணு தெரியாது அந்த பொண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. வெட்டும் இந்த காட்டு ஃபுல்லா சக்கைகள் தானே இருக்கும், அதான நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். உடனே ஹீரோ அந்த வெளிச்சத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. 2 பேரும் ரொம்ப நல்லா மாசா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு இங்க வரைக்கும் வந்துருவாங்க. பாப்பாங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பதறி போயிருவாங்க. ஹீரோக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோ அப்படின்ற மாதிரி பதறி போய் பார்த்துட்டே இருப்பாங்களாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சண்டை போட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நெஞ்சில கத்தியால குத்திடுவாங்க. குத்துனா ரத்தம் வரும். அப்ப அது ஹீரோ நோட் பண்ணிடுவாரு. அப்ப ரத்தம் வருது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இறந்து போய் திரும்பி வந்த பொண்ணு கிடையாது, இது வந்து உயிரோட இருக்க பொண்ணு தான், ஏதோ கேம் பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடுவாரு. இதை அந்த பொண்ணு நோட் பண்ணிடும். உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு தூரத்துல போய் நிற்கும். தூரத்துல போய் நின்னோடனே இப்ப என்ன உனக்கு என்ன கொலை பண்ணணுமா, வந்து கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுமா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல போலான்னு போவாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பவுடர் எடுத்து அந்த பொண்ணு வந்து ஹீரோ மேல தூவ வருமா. ஹீரோ கண்ணை பார்த்துலான்னு வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பின்னாடி இருந்து வந்து அந்த பொண்ணு சீரியல் கில்லர் பொண்ணை பிடிச்சிக்குவாங்க. ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ யான்ஷி நீ இங்க என்ன பண்ற, உன்னை யாரு வர சொன்னா, நீ உனக்கு ஏதோ ஆயிர போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கத்திட்டு இருப்பாரா. ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறத அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு என்ன பண்ணா ஹீரோயின் வந்து பின்னாடி அப்படியே ஃபோர்ஸ் தள்ளி விட்டுரும். ஹீரோயின் பறந்து போய் விழுவாங்களா. ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. அப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பிச்சு அங்க இருந்து போயிடும். அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் அந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணியிருந்தேனே, பிளாக் பண்ணியிருந்தேனே, அப்போ வந்து நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணு எப்படிதான் இது பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோட சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்களா. அடுத்து இளவரசியோட அரண்மனையை தான் கட்டுவாங்க. இளவரசி தான் அங்க ஆர்டர் போட்டிருப்பாங்களா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட மெய்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களோட மகன் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, அதான் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜியான் வந்து அவங்களோட ஆட்கள்லாம் கூட்டிட்டு ஒரு பொண்ணை வந்து டான்ஸ் ஆட வந்திருக்கும்ல, அதுல வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வருவாங்க. இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இளவரசி இன்டராக்ட் பண்ணுவாங்க, சொல்லு உனக்கு இந்த வித்தையை சொல்லி கொடுத்தது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு சொல்லி எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆளுகளுக்கு உத்தரவு போட்டுருவாங்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விசாரிங்க, இந்த பொண்ணு உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த பொண்ணை விடாதீங்க, டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுருவாங்க. அவங்களும் இழுத்துட்டு போவாங்க. அங்க கூடி இருப்பாங்கள மினிஸ்டர் எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, பாத்தீங்களா எனக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஒன்றும் பேய் பூதம் பண்ற வேலை கிடையாது, மனுஷங்க தான் பண்றாங்க, மனுஷங்க ஏதோ குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாரா இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனையோ அதே தான் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும், அந்த மூலம் புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி இளவரசி சொல்லுவாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. காயம்பட்ட சீரியல் பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்குமா. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு லீவ் வருவான். லீவ் வந்துட்டு ஏன் இப்படி பண்ண, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சத்தம் போட்டுட்டு இருப்பானா. உடனே அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கும், யான்ஷியும் ஷென்னு தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்கதான் என்னோட பிளான் எல்லாம் கெடுத்து விட்டுட்டாங்க, இல்லைன்னா அந்த பிளான் வந்து சக்சஸ் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லீ கத்த ஆரம்பிச்சிருவான், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்ப கிடைக்கும், இளவரசியோட வீட்டுக்குள்ள போக முடியுமா, நம்ம எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இந்த சான்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல கெடுத்துட்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். நான் எனக்கு என்ன தெரியும், நான் ஷென்னோட டிராப்ல போய் மாட்டுவேன்னு, ஷென் இப்படி பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் ஒன்று கவலைப்படாதீங்க, நம்மளோட பிளான் எப்பயும் சுதப்பாது, நான் எப்படியாவது இதுல வந்து வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நீ அப்படி சொல்ல வரியா, சரி உன்னோட அதிசயத்தை நிகழ்த்து, என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். வீட்டுல ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, இனிமேல் அந்த சீரியல் கிளரை பார்த்தா அவங்களை தப்பிக்க விட மாட்டேன், நான் கண்டிப்பா பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கோவம் வந்துடும், ஏன்னா இனிமேலும் பிடிப்பியா நீனு, இந்த தடவை நீ வந்து தப்பா மாட்டிக்கிட்ட, இனிமேல் அவன் உயிருக்குன்னு ஆபத்துனா விட மாட்டேன் புரியுதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இல்லஷன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாரா, அதை பத்தின நீ கவலைப்படாது, எதேனா சிம்பிளான விஷயமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாரா. அதான் நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே, இது ஒன்றும் பேய் பிசாசுனா இல்லையா, இது ஒரு சின்ன ஸ்கில்லு ட்ரிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே ஹீரோ சொல்லுவாரு, பாஞ்சி இதைத்தான் சொன்னானா? பாஞ்சி என்ன சொல்லியிருப்பான், ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்க உடல் உறுப்புகளை அவரால் மாத்தி வைக்க முடியும், அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்க மாதிரி நடிச்சிருக்குன்னு சொல்றா அதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இதெல்லாம் இருக்கட்டும், அவன் சொன்னா அப்படின்ற ஒரே வார்த்தையை நம்பி நீ இந்த இந்த இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இறங்குவியா, உயிருக்கு ஏதாவதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் பழிச்சிருமா கத்துவாங்களா, சரி அப்புறம் கையை ஊதி விட்டு பொறுமையா மருந்து போட்டுட்டு கட் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு முதல்ல வந்து இது என்னன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அந்த பொண்ணு வந்து நான் பிளாக் பண்ண ஹக் பண்ணேன், அப்பதான் நோட் பண்ணேன் அவளோட இதயம் வலது பக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, ஆனா ஹார்ட் பீட் நல்லாவே கேட்டுச்சு, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஜியான் உள்ள வரலாமா சார் அப்படின்னு கேட்பாங்களா. ஹீரோ உள்ள வர சொல்லிடுவாரு. ஜியான் வந்து நிப்பான். அப்ப சொல்ல ஆரம்பிப்பான் ஜியான். உடனே ஜியான் வந்து சொல்லுவான், நம்மளோட பாடி கார்டில் ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சீரியல் கில்லர் பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு மாதிரி 4 பேர் வந்து ஒரே நேரத்துல நம்ம ஊரோட 4 எல்லையிலையும் தோன்றிருக்காங்க. இதை பார்த்தோன்னே மக்கள் வந்து இந்த சீரியல் கில்லர் பொண்ணு சொன்னதை உண்மை நினைச்சு அந்த பூச்சி கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிக பேர் வந்துட்டே இருக்காங்க. அதனால எல்லாருமே இப்ப அதுக்கு ஃபேனா மாறிட்டு அவங்களை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறுமையா தானே கேட்டுட்டு கட்டு போட்டுட்டே பேசுவாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்கள் வந்து குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்ப நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஆளுக இதுல இருக்காங்க, இந்த கேஸ் ரொம்ப டீப்பா போயிட்டு தான் இருக்கு. சரி ஒண்ணு பண்ண சொல்லு, யார் யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஜியான்ட்ட சொல்லுவான். ஜியான் சரின்னு சொல்லுவாங்கன்னா உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா கட்டெல்லாம் போட்டு ஒடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்களா. போற வழியில ஜியான்ட்ட சொல்லுவாங்க, இதோ முக்கியமா உன்னோட முதலாளியம்மா யான்ஷியை பாத்துக்கோ, அவ எப்படியா வீட்டுல அமைதியா இருக்க மாட்டேன், இங்கே ஏஞ்சி ஓடிடுவான், அதனால பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கட்டு போட்டு விட்டுருப்பாருல கையில, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா கட்டு போட்டு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் ஹீரோ வந்து குதிரையில வந்துட்டு இருப்பாரா. அப்ப அவங்களோட ஆட்கள் இன்டர்னல் கார்ட்ஸ் தானே, அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, இந்த இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கோ சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அரெஸ்ட் பண்ணவங்கன்னா ஜெயில போய் போடுங்க, நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வேகமா பட்லரும் ஜியானும் வேகமா ஓடி வருவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நம்ம மேடம் காணா சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஒண்ணு பதறி, என்னாச்சு பட்லர் அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அது ஒண்ணும் இல்லைங்க சார், காலையில மேடம் வீட்டுல தான் இருந்தாங்க, நாங்க எல்லாரும் வீட்டுல தான் இருந்தோம், நம்ம கேட்டுக்கு வெளியில இருந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க வெளியில போக கூடாதுன்னு தான் சொன்னோம், ஆனா மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு நம்ம உதவி பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்பயுமே நம்ம வீட்டு கதவு பூட்டி தான் இருக்கும், ராஜமதா கோவப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனாங்க. நாங்க பாடி கார்டு எல்லாரும் வெளியில தான் போனோம், ஆனா இது எங்களுக்கு டிராப்னு தெரியல, நாங்க வெளியில போன உடனே மயக்க மருந்து போட்டு விட்டாங்க, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டோம், அப்புறம் மேடம் எங்க போனாங்கன்னு தெரியல, கடத்திட்டு போயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ அந்த ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டான். ஜியான்ட்டு சொல்லிட்டு வா ஊர் ஃபுல்லா தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு வேகமா. ஆனா ஊர்ல வந்து சென்டர்ல ஒரு இடத்துல தான் காட்டுவாங்க, ஊர்ல சென்டர்ல ஒரு இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த பூச்சிகள்லாம் அதிகம் அங்கதான் இருக்கும். மக்கள் எல்லாம் குத்திலும் வந்துட்டு அந்த கோஷம் போடுவாங்கன்னு சொன்னோம்னா அந்த பொய்த்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க வந்து அந்த பூச்சி கடவுள் தான் வணங்குவோம், அப்பதான் நாங்க வந்து உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாடல்கள் வந்து அந்த மாதிரி கோஷம் வந்து போட்டுட்டே இருப்பாங்களா. அந்த ஊருக்கு சென்டர்ல ஒரு கம்பம் இருக்கும், அதுக்கு மேல வந்து அந்த பூச்சி ஷேப்ல ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்பதான் நிறைய அந்த பூச்சி எல்லாம் வருமா, அந்த பூச்சியில இருந்து இந்த சீரியல் கில்லர் பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த பூச்சியில இருந்து உருவாகி வர மாதிரி வந்து நிக்கும். அதனால பொதுமக்கள் பார்த்து அந்த பூச்சி கடல் வந்துட்டாங்க, நம்ம இனிமேல் வந்து சந்தோஷமா தான் இருக்க போறோம், நமக்கு எந்த கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பூச்சி கடவுள் வந்து உங்களுக்கு வந்து நல்லதுதான் கொடுப்பாரு, நீங்க உயிரோட தான் திரும்பி வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுமா. உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பூச்சி கடவுள் வாழ்க, உயிரோட திரும்பி வர போறோம், எங்களுக்கு சாவு இல்லை அழிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா கத்தி இருக்கும், கத்தி எடுத்து நேரம் என்ன பண்ண தன்னோட இதயத்துக்கிட்ட குத்தும்.
குத்துனா ரத்தம் வரும் தானே எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கிட்ட ரத்தம் வராது. ஏன்னா இதயத்தை மாத்தி வச்சிருக்கல, ரத்தம் வராம இருக்கும், எல்லாம் நம்புவாங்க. இது வந்து கடவுளோட கிருபை அப்படின்ற மாதிரி நம்பி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து இங்க குத்துறதுக்கும் ஹீரோயின் வந்து ஒரு இதுல தானே அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வெடிச்சு 5 பூச்சினா போகும். ஹீரோயின் தெரிவாங்க. இதை வந்து ஹீரோ பாத்துருவாரு. ஹீரோயின் ஏதோ பண்ண போறாங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு காப்பாத்தலான்ற மாதிரி பக்கத்துல போவாரு. ஆனா அங்க சுத்தில அந்த பூச்சிகள் தானே இருக்கும். ஹீரோவோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஆனா ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம தெளிவா கண்ட்ரோல் ஆகி ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டே இருப்பாரு. இதை வந்து அந்த சீரியல் கில்லர் பொண்ணு பாத்துரும். ஹீரோ வந்து எப்படின்னாலும் ஹீரோயினை காப்பாத்திடுவேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழை வச்சு ஹீரோயினோட கயிறு வந்து கட்டி இருக்கும். அந்த கயிறை வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி போகும். உடனே ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா அந்த பொண்ணு கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த சீரியல் கில்லர் பொண்ணு கூட 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கீழே தண்ணி இருக்க இடம் தானே இருக்கும். அங்க ஒரு படகுல ஏறி ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்படி சண்டை போடும்போது அந்த தண்ணி தெளிச்சு ஊர் மக்கள்ல ஒரு சில மைண்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்களா, அவங்களாம் தெளிவாயிருவாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தெளிவாயிருவாரு. அது இல்லாம அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் பொண்ணை வந்து காயப்படுத்திருப்பாரு. அந்த பொண்ணு போய் ஒரு இடத்துல விட்டது என்ன, உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரை பண்ணுவாரு. திரும்பி அந்த பொண்ணு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உடனே ஹீரோ வந்து ரொம்ப அந்த பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குமா. ஹீரோ என்ன பண்ணுவாரோ தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாரு. அப்பதானே சுயநினைவா இருக்க முடியும்னு சொல்லிட்டு காயப்படுத்திட்டு ஹீரோயின் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி போவாரு. மேல அந்த பொண்ணு என்னதான் இது பண்ணாலும் ஹீரோயினுக்கு வெட்டி விட்டுருங்க. ஹீரோயின் கீழே விழுகிறதுக்குள்ள ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா வந்து ஹீரோ வந்து குத்திரும். அந்த வாள் வந்து ஹீரோவோட இதயத்துல இறங்கி வெளியே வந்துடும். ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. உடனே ஷென் உனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. திருப்பி என்ன பண்ணிடுவாருன்னா யான்ஷி அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீரியல் கில்லரோட சண்டை போட்டு அந்த பொண்ணு வெளியில அங்கிட்டு தள்ளி விட்டுருவாரு. 2 பேரும் சண்டை போடுறதுலாம் பறந்து ஆளுக்கு ஒரு சைடு விழுந்துருவாங்களா. ஹீரோ ரத்தம் வந்து எடுத்துப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பதறி போயிருவாங்க. ஷென் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அங்கிட்டு போய் தூரத்துல விழுந்த அந்த சீரியல் கில்லர் பொண்ணு செத்து இருக்காது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இறந்துருக்காது, உயிரோட தானே இருக்கும். திருப்பி என்ன பண்ணும், ஹீரோ வீக்கா இருக்கான், இவ்வளவு உயிரோட விடுக்காது, நம்ம கொன்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸா வந்து கத்தி எடுத்து அட்டாக் பண்ண வருமா. ஏன்னா ஹீரோயின் பக்கத்துல தானே இருக்காங்க. உடனே ஹீரோ கண் முழிச்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னோட வாழை விடுவாரு. அது நேரா போய் அந்த பொண்ணோட கழுத்தை சீவிரும். அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துரும். ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா அப்படியே அந்த இடத்துலயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினால் தாங்கிக்க முடியாது. ஷேன் உனக்கு என்னாச்சு நீ ஏன் இப்படி இருக்கிற, எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வந்து ஹீரோ காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் எங்கடா இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. ஜியானே காணாம. அவனே ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு யாரும் இங்க இருக்கீங்களா, இங்க வாங்க, இவனுக்கு ஷென்னுக்கு அடிபட்டுருச்சு, வாங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா யாருமே வந்த மாதிரி தெரியல. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஜியானும் சரி அவங்க ஆட்களும் சரி ஹீரோயினை தேடிட்டு இங்க ஃபுல்லா வந்திருப்பாங்களா. வந்தவங்க ஹீரோயினோட சத்தம் கேட்டு மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. ஜியான் எங்கடா போய் தொலைஞ்சு இவ்வளவு நேரம், வா உன்னோட மாஸ்டர் வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா பதட்டத்துல ஹீரோ வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல ஒரு பொண்ணு பர்பிள் கலர்ல ஹூடி போட்டுட்டு பாத்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு வில்லன் கேங்ல சேர்ந்த பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்து கல்லறைக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்களா, அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அதை பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கும். நோட் பண்ணி கையை முறுக்கும், கோவமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கும். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.